பாலைவனம் பக்கத்துல ஊரணிங்கிற ஒரு கிராமத்துல கௌரின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவளுக்கு மாசாணி அம்மனோட அருள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அவ எப்பவும் எங்களுக்கு ஒரு தலைவலியா இருக்கா. நீங்க அவளை தீர்த்து கட்டணும். இது எப்ப செஞ்சு முடிக்கணும்? இன்னும் 4 மணி நேரத்துக்குள்ள. எங்க பேமெண்ட் எவ்வளவுன்னு தெரியும்ல? 10 lakhs ஆகும். 10 லட்சமா? பணம் பிரச்சனை இல்ல, ஆனா நான் சொன்ன வேலையை முடிக்கணும். அப்ப அக்கவுண்ட் நம்பர் அனுப்புறேன். பணத்தோட பொண்ணோட போட்டோவையும் அனுப்பி வைங்க. 4 ஹவர்ஸுக்குள்ள நீங்க சொன்ன வேலை முடிஞ்சதுன்னு தகவல் வரும். சரி, நான் பணத்தையும் போட்டோவையும் இப்பவே அனுப்புறேன். உங்க அக்கவுண்ட் நம்பர் அனுப்புங்க. ஓகே. டேய் ஜனா, அண்ணே. இவங்களுக்கு 10 லட்சம் ரூபா அனுப்பிட்டு சரிண்ணே. அப்படியே கௌரி போட்டோவையும் அனுப்பி வச்சிரு. சரிங்கண்ணா. அடுத்த செகண்டே அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்புறானுங்க. டேய் ஜனா, இந்த அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்ரு. அண்ணே, பெரிய தொகையா இருக்கு. மாம்பா பாம்புன்னு நம்ம தலையில இவன் ஒன்று கட்டி ஏமாத்துனானே, அந்த மாதிரி இதுவும் ஆயிடாதுல்ல? டேய், கோடாரி கேங்க பத்தி நீ கேள்விப்பட்டதில்ல போல, அதனாலதான் இப்படி கேக்குற. ஒரே மாதிரி முகமூடி, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ஓட, அவங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரே மாதிரி கோடாரி இருக்கும். அவனுங்க முகத்தை இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. அவங்க கிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அதை முடிக்காம விட மாட்டானுங்கன்னு ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கானுங்க. நாம முடிக்க சொல்றது எப்பேற்பட்ட தலையா இருந்தாலும் அவங்க சொல்ற தொகையை கொடுத்துட்டா சொன்ன நேரத்துல அவங்க தலையை எடுப்பானுங்க. நம்பர் கிடைச்சாலும் அவனுங்க கிட்ட பேசுறதே கஷ்டம். ஆனா நமக்கு அவங்க நம்பர் கிடைச்சதே அதிர்ஷ்டம். பணத்தை அனுப்பிட்டா காரியம் முடிஞ்ச மாதிரிதான். ஏய் ஜனா, அண்ணே, பணம் போட லேட் ஆச்சுன்னா நம்ம ஆர்டரை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. நீ முதல்ல பணத்தை அனுப்பு, அப்புறம் பேசிக்கலாம். சரிங்கண்ணா. Run, baby, run!